பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக உங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை எதுக்காக அழைத்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தா, ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோமா. நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்காக நம்ம உடனே ஆசீர்வாதம் வந்துடும் நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய லைஃப்பில் கொஞ்சம் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளை யார் என்ன பேசுகிறாங்களோ உடனே பேக் ஆன்சர் கொடுத்துட்றோம். தீமைக்கு தீமை, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்லு, கை கை, காலு கால், அடிக்கு அடி, உதைக்கு உதை அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணால் பேசிக்கிறோம். நான் யார் தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஆனால் நம்ம யார்கிட்டயா சண்டை போட்டுடுறோம், வைராக்கியமாக பேசிடுறோம், சத்தம் போட்டு பேசிடுறோம், கத்தி பேசிடுறோம். ஆனால் சில விஷயங்களில் ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கும்போது அவர் சைலண்ட்டாக இருக்கிறார். என்னால் ஆசீர்வதிக்க முடியாதுன்னு சொல்லி அமைதியாக இருக்கிறார். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, தீமைக்கு தீமை நம்ம ஆசீர்வாதத்தை சூழ்ந்து கொள்ள முடியாமல் போயிடுச்சு. தீமையை சகிக்கிற மனுஷன் பாக்கியம் வேணாம். நம்ம தீமையை தான் நம்மளால் சகிக்க முடியலையே. அப்போ தீமையை சகிக்க முடியலைன்னா நம்மளால் எப்படி அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? எனக்கு பிரியமானவர்களே, தீமைக்கு தீமை நம்ம செய்கிற இந்த விஷயத்தில் நம்ம மனம் திரும்பணும். ஜெபம் பண்ணிக்கிறோம், ஆனால் இந்த விஷயத்தில் மனம் திரும்பினா மட்டும்தான். யாரையுமே நம்ம யாருக்கும் தீமை செய்யக்கூடாது. நமக்கு யாரோ தீமை செஞ்சுட்டு போட்டோம். ஏன் அப்படின்னா, நாம் திருப்பி அவங்களுக்கு தகுந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கன்னு சொல்லியிருக்கிறார். நாம் அவங்கள ப்ளஸ் பண்ணணுன்னு தான் சொல்லியிருக்கிறார். அடுத்தது, உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அப்படின்னு என்ன சொல்கிறாரு? இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவமதிப்பு, உதாசனப்படுத்திடுறாங்க. அரசியல் தலைவர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தான் இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் இப்படி அப்படி வாழ்க்கையில் தான் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. உதாசனத்துக்கு உதாசனம், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சரி கட்டக்கூடாது. தீமைக்கு தீமை பண்ணிடக்கூடாது, உதாசனத்துக்கு உதாசனம் பண்ணிடக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம அவர்களை ஆசீர்வதிக்கணும். கஷ்டம்தான், நம்ம ஹியூமனாக இருக்கிற வரைக்கும் நம்மளால் அதை பார்க்க முடியாது. ஆனால் தேவனுடைய பிள்ளையாய் நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவுடைய அன்பை ருசி பார்த்து அந்த பாதையில் நம்ம நடக்கும்போது நிச்சயமாக இதில் ஒரு சக்ஸஸை பார்க்க முடியும். எனக்கு ஒருத்தர் தெரியும், நல்லா ஜெபிக்கக்கூடியவர். ஆனால் யாராவது தீமை செஞ்சிட்டாங்கன்னா உடனே வெகுண்டு எழுந்துடுவார். என்கிட்ட வந்து நின்னாங்க. நான் சொன்னேன், உங்களை போல் தான் நானும் அப்படின்னு மனசுக்குள்ளே எனக்குள்ளே நினச்சிக்கிட்டேன். இது போய் என்கிட்ட கேட்க வந்திருக்கிறாங்களே, நம்மளே இதில் ரொம்ப வீக்காக இருக்கிறோமே. ஒரு சில கட்டத்திலலாம் கண்டினியூ நிறைய பேர் வந்துடுவாங்க. இவங்க இப்படி பண்ணுறாங்க பாஸ்டர், இவங்க இப்படி பண்ணுறாங்க பாஸ்டர், இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னா கஷ்டமாக இருக்குது, நான் அவங்கள சும்மா விட மாட்டேன், நான் அவங்கள அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறவன். அவங்கெல்லாம் சொல்ல 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 நீ எப்படி ஜெபிப்ப அப்படின்னு சொல்லி கர்த்தர்கிட்ட கேட்டார். ஏன்னா நானே அங்கே வீக்காக இருக்கிறேனே. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன், நான் அவர்களை நேசித்தால் தானே இவர்களுக்கு வார்த்தை கொடுக்க முடியும். அப்போ நான் சொன்னேன், ஆண்டவர் என்னையே மன்னிங்க, நான் அவங்க எல்லாத்தையும் மன்னிக்கிறேன், என்னை அரவணைத்துக் கொள்ளுங்க, நான் அவங்களை அரவணைத்துக் கொள்கிறேன். தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திர கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கன்னு சொன்னீங்களே. இந்த வார்த்தையை மைண்டில் எனக்குள்ளே வந்தது. எனக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. மனசார நான் எல்லோரையும் நேசிக்கிறது எனக்குள்ளே வந்தது. சிலருக்கு நான் வார்த்தை கொடுத்தேன். அதுக்கப்புறம் என்னை தேடி வந்தவர்களுக்கு நல்ல ஒரு பலனை பார்க்க முடிந்தது, அற்புதத்தை பார்க்க முடிந்தது. எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை அழைத்த நோக்கம் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்காக. உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். தீமைக்கு தீமை செய்யாதீங்க, உதாசனத்துக்கு உதாசனம் செய்யாதீங்க. உங்களை யாராவது அவமானப்படுத்தினா அதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு தீமையாக யாராவது இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. ப்ளஸ் பண்ணுங்கள். வார்த்தையினால் அல்ல, உள்ளான ஹார்ட்டில் இருந்து அவங்கள ப்ளஸ் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அனுப்பு தகப்பனே. தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனம் சரி கட்டாமல் அதுக்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சூழ்ந்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டு அறிந்து ஆசீர்வதிங்கன்னு சொன்னீங்களேப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் எல்லோரும் ஆசீர்வாதத்தை சூழ்ந்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று நீங்கள் சொல்வதற்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாதியும் பெரிய காட்சி இயேசு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.